டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா இஸ் சீஃப் மினிஸ்டர் வெயிட்டிங் அவர். ஸோ அது வந்து விஜயோட வருகை வந்து டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணுது. விஜயால் திமுகவை வீழ்த்திட முடியும்னு நான் நம்பலை. ஆனால் திமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, அவங்களுக்கு என்னமோ ஒரு நெருக்கடி இருக்குது. கண்டிப்பாக விஜயை பார்த்து அவங்களுக்கு ஒரு 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 ஐ கேன் சே ஒரு ஃபியர்னே சொல்லலாம், ஒரு பயம் இருக்குது. என்னோட அதிருப்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து இருமாப்புடன் சொல்லுகிறேன் 200 வெற்றி பெறுவோன்னு விஜய் பேசினதுக்கு பிறகு இவங்க சொன்னது எதுக்குன்னா, விஜய் ஒசி போடுறாங்க. ஆமாம், நீ சொன்னதான் கரெக்டு, இவங்க ஆணவத்தில் தான் பேசுகிறாங்க. அது தனிப்பட்ட அவங்க பார்ட்டிக்குள்ளே இருக்க ஃபைட், அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அது ஆனால் நீங்கள் கொண்டு போய் உதயை முன்னிறுத்துனீங்கன்னா, டைரெக்டாக கூட இல்லை, நிறையா பப்ளிசிட்டி உதய்க்கு இங்கே அங்கே எக்கச்சக்கமாக பப்ளிசிட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் உதய் வர்சஸ் விஜய்னு அது வளர்றதை தடுக்க முடியாது யாராலையும். மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க, உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் நினச்சிட்டுங்க எடப்பாடி இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், இல்லை. வேணுமா தமிழ்நாடு அரசியல் முழுக்க யார் வேணுன்றது அரசியல் கிடையாது, யார் வேணான்றது தான் அரசியல். யார் வேணான்றது மட்டும்தான் அரசியல். அந்த அரசியல் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 வருஷம் 1.25 வருஷம் இருக்குது. அடுத்த ஆண்டு இறுதியில் வேண்டாம் இவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலை இல்லை. யாருக்கு போட்டால் இவங்களுக்கு தோக்கடிக்க முடியுமோ குத்திட்டு போயிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் ஒழுங்காக இல்லாமல் நீங்கள் மற்றவங்கள பற்றி கவலைப்படுறது, எதிர்கட்சிகளை அணி சேர விடாமல் பார்க்குறது, புதுசாகிறவனை பார்த்து அவதூறு பரப்புறது, ஏன் இதெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற நான் 4 வருஷம் முடியல, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ட்ரெண்டை வந்து செட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுடைய கருத்து. அவங்க கட்சி, அவங்க ஃபேமிலி, அவங்க யாரை வேணால் கொண்டு வருவாங்க, யாரும் கேட்க முடியாது. கூட்டணி கட்சியெல்லாம் அவங்க கூட இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். நம்ம ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறோம், அவருக்கு எதிர்கட்சியே கிடையாது. அதான் டெல்லியில் மோடி இருக்க வரைக்கும் இங்கே வந்து ஸ்டாலினை வந்து அசைச்சிக்க முடியாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த அம்பேத்கர் புத்தக நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் நம்ம இப்போ பேசுனது தான், இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டும் இருக்கோம். அப்படின்னும் போது கூட விஜய் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் வந்து அடுத்த நாள் வந்து எல்லாருக்கிட்டையும் கேள்வியாக கேட்கப்படுது. அதுவும் குறிப்பாக எல்லா திமுக அமைச்சர்கள் எல்லார்ட்டையுமே கேட்கப்படுது. குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை அப்படின்னு கடந்து போயிட்டார். ஆனால் ஆதவர்ஜுனாவை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். பதிலை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும் போது திமுக விஜய் ஒரு பொருட்டாக எடுத்துக்கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் கூட பேசும்போது கூட நாங்கள் விஜயெல்லாம் ஒரு அரசியல் இதுவாகவே பார்க்கல, ஆளாகவே பார்க்கலன்றாரு. சேகர் பாபு அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தற்குறி அப்படின்றார். பேரை சொல்லாமல் தற்குறி அப்படின்ற ஒரு விஷயத்த 2 தற்குறிகள் அப்படின்னு சொல்லி விஜயும் ஆதவர்ஜுனாவையும் பேசி கடந்து போகிறாங்க. விஜய் பேசியிருக்கிறது 2 மாநாடு தான். ஒன்று அவருடைய தாவேகா கட்சி மாநாடு, இன்னொன்று அடுத்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. இந்த 2 பேச்சுக்கு பிறகு அதிகமான பேசு பொருளாக திமுக தரப்பிலேயே விஜய் இருக்கார் அப்படின்றது எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, அவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அவர் கண்டிப்பாக திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, குறிப்பாக உதயை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்றது நல்லாவே தெரியுது. ஓகே, அதை அவங்க டவுன் ப்ளே பண்ணுறாங்க. கடந்த காலங்களில் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அவங்க ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்க டவுன் ப்ளே தான் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ பண்ணுறாங்க. அதில் டிஎம்கேக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்குள்ளேயே வந்து உதய்க்கு வந்து விஜயோட வருகை வந்து பர்சனலி ஒரு நெருக்கடியை கொடுக்குது. பார்ட்டிக்கு கொடுக்குற நெருக்கடி ஒன்றுனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. ஏன்னா அவர் தான் நெக்ஸ்ட்டு சிஎம் கேண்டிடேட். ஆப்வியஸ்லி இப்போ டிஃபெக்டோ சிஎம் அவர். ஆமாம், பிரகடனப்படுத்தப்படாத சிஎம். டெப்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் சீஃப் மினிஸ்டர் வெயிட்டிங்வாங்க. பொன்முடி சொல்லிட்டார் எதிர்காலத்தை. தட்ஸ் அ ஃபேக்ட். ஆமாம், அது அவர் பொன்முடி சொல்கிறாரு. நான் சொல்கிறது அதுக்கு முன்னாலேயே நான் சொல்கிறேன். அதாவது ஆஸ் அ கான்செப்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா இஸ் சீஃப் மினிஸ்டர் வெயிட்டிங் அவர். ஸோ அது வந்து விஜயோட வருகை வந்து டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணுது. விஜயால் திமுகவை வீழ்த்திட முடியும்னு நான் நம்பலை. ஆனால் திமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, அவங்களுக்கு என்னமோ ஒரு நெருக்கடி இருக்குது. கண்டிப்பாக விஜயை பார்த்து அவங்களுக்கு ஒரு 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 ஐ கேன் சே ஒரு ஃபியர்னே சொல்லலாம், ஒரு பயம் இருக்குது. ஒரு சின்ன அச்சம்னு வச்சுக்கலாம். சின்ன அச்சம் இல்லை, ஒரு பெரிய அச்சம்னே சொல்லலாம். சின்ன அச்சமா பெரிய அச்சமான்றதை விட ஒரு கன்சிடரபிள், அதாவது ஒரு கணிசமான அளவுக்கான ஒரு பயம் கலக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஐ திங்க் இது வந்து இப்போ வந்து விஜய் ஃபேக்டர், இவர் உதயநிதி இல்லாமல் ஸ்டாலின் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கலைஞர் இருந்த மாதிரி. அப்போ திமுகவுக்கு இந்த தயக்கம் இருந்திருக்காதான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஃபைட்டை வந்து நீங்கள் விஜய் வர்சஸ் உதயன்னு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா
சைக்கலாஜிக்கலாக வந்து உதய்க்கு இருக்க வேண்டிய அட்வான்டேஜ் வந்து உதய் இல்லாமல் வேறு யாராவது டிஎம்கேல இப்போ ஸ்டாலினோ கலைஞரோ இருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுது. அதுதான் ப்ரிசைஸ்லி தட் இஸ் அ ப்ராப்ளம். நான் இந்த ப்ராப்ளத்துக்கு மத்தியில் தான் அவங்க வந்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இதை நீங்கள் வந்து அவருடைய அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை என்பது வந்து அதை இதோட முக்கியத்துவத்தை வந்து அவர் டவுன் ப்ளே பண்ணுறாரு. கனிமொழி அவர்கள் சொல்லும்போது இருமாப்போடு சொல்கிறேன் 200 தொகுதிகளை கரெக்ட் ஆன்சர். ஏன்னா தனிப்பட்ட முறையில் கனிமொழி அவர்களுக்கு விஜய் பார்த்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் உதய்க்கு விஜயை பார்த்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான். அதை கரெக்டாக சொன்னீங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆன்சரை சொல்கிறாங்க. கனிமொழியோட ஆன்சர் வந்து பொலிட்டிக்கல் இன் நேச்சர். 200 இருமாப்புடன் சொல்லுகிறோம் 200 வெற்றி பெறுவோம்ன்றாங்க எல்லாருக்கும். இவர் வந்து அதை நான் ஒரு பொருட்டாவே மதிக்கலன்றாருல. இது ஆக்சுவலா இவங்களோட பயத்தின் வெளிப்பாடு. இல்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி பதில்கள் கொடுக்கறது இல்ல. கனிமொழி போன்றவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பதில் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது 200 இருமாப்போடு வெல்வோம்னு விஜய் சொன்னதை தான் அவங்க ஆன்சரா எடுத்து சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி உதயநிதி வந்து அப்படி போங்க, அதெல்லாம் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை, அப்படி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோன். இன்னொன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் உதயநிதி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், என் நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ட்டு போயிருக்கலாம். தட்ஸ் அனதர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இட். ஒரு கனிமொழி மாதிரியும் சொல்ல வேணாம். 200 ஜெயிப்போம் என்று இருமாப்புடன் சொல்லுகிறேன்றது கனிமொழி உண்மையிலே திமுகவை சீன்றாங்க. அவங்க அண்ணனை சீன்றாங்க. அவங்க 200 ஜெயிப்போம்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியே, இந்த பார் ஒருத்தன் வந்துட்டான், இதெல்லாம் நடக்காது, ஆப்கி பார் 400 பார்னாங்கல்ல, அது மாதிரி தான் இது 200ம் ஃபினிஷு. அவ்வளோ ஈஸி இல்லை ஜெயிக்கிறதெல்லாம். அதனால் நம்ம வந்து இன்னும் உஷாராக இருக்கணும். என்னோட அதிருப்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து இருமாப்புடன் சொல்லுகிறேன் 200 வெற்றி பெறுவோன்னு விஜய் பேசினதுக்கு பிறகு இவங்க சொன்னது எதுக்குன்னா விஜய் ஒசி போடுறாங்க. ஆமாம், நீ சொன்னதான் கரெக்டு, இவங்க ஆணவத்தில் தான் பேசுகிறாங்க. அது தனிப்பட்ட அவங்க பார்ட்டிக்குள்ளே இருக்க ஃபைட். அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அது விஜயோட உதயோட ரியாக்ஷன்ன்றது வந்து பர்சனலி வந்து அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு பயம், ஒரு கலக்கம் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ஒரு சேலஞ்சர்னு அவங்க பார்க்குறாங்க. பர்சனலாக போயிடுச்சுங்க. அது விஜயோட வருகை என்பது திமுக வர்சஸ் விஜய்ன்றதை விட உதய் வர்சஸ் விஜய்னு நகருது. இல்லை, இந்த பதிலால் விஜய் அவர்கள் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் இல்லையா? சினிமா செய்திகளை பார்ப்பதோடு அப்படியே விஜய் கேஷுவலாக கடந்து போயிட்டாங்க. இல்லை விஜய் இதை விட மோசமாலாம் பார்ப்பார். ஏன்னா இவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க விஜய் எல்லாம். அதனால் வந்து இவங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் இவங்க விஜய் வந்து இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். அவருக்கு தெரியும் இவங்க பயத்தில் தான் இப்படி பேசுகிறாங்க. நான் சொல்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை இன்னும் டிக்னிஃபைடாக இன்னும் டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணியிருக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் லக், என் நண்பர் அவர், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ட்டு போயிருந்தால் அது இன்னும் பெருந்தன்மையாக மெக்னானிமிட்டியோட அது இருந்திருக்கும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து இது அதுதான் நான் சொல்கிறேன்ல, விஜய் வர்சஸ் டிஎம்கேன்றது ஒரு இஷ்யூனா விஜய் வர்சஸ் உதயநிதின்றது ஒரு இஷ்யூ. விஜய் வர்சஸ் டிஎம்கேன்னு போகும்போது டிஎம்கே அவ்வளோ பயப்பட வாய்ப்பு கிடையாது, ஒரு டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு கிடையாது. டிஎம்கே எஸ் அ ஸ்ட்ரக்சர், அஸ் அன் ஆர்கனைசேஷன் நான் சொல்கிறேன். விஜய் வர்சஸ் உதயன்னு போகும்போது அவங்களுக்கு அந்த அஸ் அ பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி விஜய் வந்து உதயை விட ஜூனியராக இருந்தாலும் சினிமா புகழ் இருக்கிறதால நீங்கள் விஜயையும் உதயையும் நேருக்கு நேர் நிறுத்துனீங்கன்னா உதய்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உதயநிதியை வந்து அவங்க பார்ட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னொரு மேலே ஏற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதை பார்ப்பாங்க. முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது தே வில் ஷீல்டுன்னுவாங்க, தே வில் ஃபயர் வால்னுவாங்க. ஃபயர் வால் நம்ம சொல்கிறோம்ல, உதய்க்கா விஜய்க்கா அப்படின்னு. விஜய்க்கும் உதயநிதிக்கும் ஒரு அரசியல் இது வருதுன்னும் போது தே வில் ஃபயர் வால். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வந்து அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. உதயோட ரியாக்ஷன் என்பது வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்திருக்கலாம். இல்லை, அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வருவாங்களான்னு கேட்குறேன். விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்றத அது வந்து இல்லை, இப்போ அதிமுக தான் பிரதான எதிரி அப்படின்னும் போது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்றது நேற்றைய தினம் வந்து நம்ம பார்த்தோம். சட்டப்பேரவையில் 2 தரப்புமே வந்து ஒரு முக்கியமான விவாதத்தை மேற்கொள்ளும் போது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு போகுது. அப்படின்னும் போது இப்போ உதயநிதிக்குன்னு வரும்போது இப்போ அதிமுக தானே ஒரு பெட்டர் எதிர்கட்சியாக இருக்கும். உதயநிதி வெர்சஸ் எடப்பாடி இல்லை உதயநிதி வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு போது இப்போ உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு இப்போ விஜய் வந்துருவாரா? உதய முடியாது. ஆனால் நாள் ஆக ஆக இப்போ வந்து வரும்னா, இப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 15 மாதம் இருக்குது. அடுத்த ஆண்டு இந்த நேரத்துலலாம் அடுத்த டிசம்பர்லாம் பீக்குக்கு போயிடும். அப்போ பாலிடிக்ஸ் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும்.
அப்போ வந்து விஜய் அவங்க ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம். ஒரு பக்கம், ஆமாம், எல்லாரும் பிச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் வந்து விஜயோடைய அந்த பாலிடிக்ஸ் வந்து அடுத்த ஓராண்டில் வந்து இன்னும் அக்ரெசிவாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாறும்பொழுது அவர் தலைமை தாங்குற ஒரு அணி, அது அவரோ அல்லது அவர் கூட்டணி கட்சிகளோ எதுவாக இருந்தாலும் அவர் தான் அங்கே ஸ்டாராக இருக்க போகிறார். அதுவும் இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் மட்டுமே முன்னிறுத்தப்படுறாருன்னா அவ்வளோ தூரம் திமுகவுக்கு நெருக்கடி, அதாவது வந்து இவ்வளோ தூரம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருமானு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் உதயை கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா சிக்கல். அது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஸ்டாலின் தான் மெயினாக இருக்கு. ஸ்டாலினை தான் 26ல் அவங்க முன்னிறுத்த போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஓகே. ஆனால் உதய் வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டார். நீங்கள் விஜயோட growth வளர வளர இன்னெவிட்டபிளி மீடியாவில் எப்படி போற்றே ஆகும்னா விஜய் வர்சஸ் ஸ்டாலின்றதை விட விஜய் வர்சஸ் உதயன்னு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த இடத்துல நீங்கள் உதயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முடிஞ்சதுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆனால் பொன்முடி மாதிரியான சில ஆட்கள் அதை பண்றாங்களா என்ன தெரியல. விஜய் படத்தில் கொள்கை இல்லை, உதயநிதி படத்தில் கொள்கை இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரென்தன் பண்ணல, டெஸ்ட்ராய் பண்றாங்க. அதை தான் கேட்குறேன். இது பொன்முடி அவர்கள் வந்து ஏன் அப்படி ஒரு கொள்கை அப்படின்றது விசுவாசத்தை காமிக்கிறாராம். இது வந்து அந்த காலத்தில் மூக்காமுத்துன்னு கலைஞரோட சன்னு முதல் பையன் மூக்காமுத்துவையும் எம்ஜிஆரையும் மோத விட்டாங்க, ஒன்றுமே எடுப்படாமல் போச்சு. விஜய் வந்து சர்டன் திங்ஸ் அண்ட் டாப் ஸ்டார். நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்து ஸ்டாலின் அவரை மேட்ச் பண்ணலாம், அவர் வந்து ஃபைட் பண்ணலாம். நீங்கள் விஜய் திமுக முன்னால் ஸ்டாலினுக்கு முன்னால் ஆஸ் அ பாலிட்டிஷியனாக விஜயால் நிற்கக்கூட முடியாதுங்க. ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆஸ் அ பார்ட்டி டிஎம்கே முன்னால் அவங்க நிற்க முடியாது. ஆனால் நீங்கள் கொண்டு போய் உதயை முன்னிறுத்துனீங்கன்னா டைரெக்டாக கூட இல்லை, நிறையா பப்ளிசிட்டி உதய்க்கு இங்கே அங்கே எக்கச்சக்கமாக பப்ளிசிட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் உதய் வர்சஸ் விஜய்னு அது வளர்றதை தடுக்க முடியாது யாராலையும். அப்படி வந்ததுன்னா அது டிஎம்கேக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ப்ரிசைஸ்லி டிஎம்கே அதை தான் இன்றைக்கி செய்யுது. ஒரு நாளைக்கு 2 ஃபோட்டோ வருது உதய் இது இல்லையா, சிஎம்மோட ஃபோட்டோ இருக்கும்போது பக்கத்தில் உதயநிதியோட ஃபோட்டோவும் இருக்குது. உதயநிதி கலைஞர் ஃபோட்டோ எவ்வளோ, ஸ்டாலின் எவ்வளோ, இதுக்கு ரெண்டுத்துக்கும் மீடியமாக உதயநிதி இவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி போய் மக்கள் மனசில் ஜெல் ஆகும் அதை சொல்லுங்கள். உதயநிதியின் உதய விழா, உதயநிதியின் உதய விழான்றாரு நம்ம நண்பர் மாசு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற நான் 26க்கு பிறகு அது பண்ணுங்களேன். இது நெகட்டிவாக போகணும், ஏன் உங்களுக்கு தெரியலன்றேன். நீங்கள் இதை இவ்வளோ அவசரப்பட்டு ஏன் பண்ணுறீங்கன்றதான். இப்போ அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் என்ன, ஏன் உதயநிதியை ஏன் இவர் இவ்வளோ எதிர்க்கிறாரு அப்படின்னு. எனக்கு என்ன பர்சனலாக அவர் மேலே என்ன கிரட்ஜ் ஒன்றுமே கிடையாது. கலைஞரோட பேரன், ஸ்டாலினோட பையன், அவ்வளோதான். நமக்கு வந்து நான் அவங்க தாத்தாவையும் பார்த்தேன், அவங்க அப்பாவையும் பார்த்தேன், இவரையும் பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக அவங்க மேலே என்னங்க கோவம், வாய்ப்பே இல்லையேங்க. காத்துருங்க, அடுத்ததையும் பார்க்க வேண்டியிருக்கும். கர்த்தரே, அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு மேடை ஏறியாச்சு. இல்லை இவங்க ஏன், எனக்கு என்னென்னா இதை ஏன் இவ்வளோ க்ரூடாக இவங்க செய்கிறாங்க, இது உங்களுக்கு எதிராக போகும், இந்த தலைமுறை பற்றி உங்களுக்கு தெரியலையேன்றோம். இல்லை சார், இது இப்படி பார்க்கக்கூடாதா? இப்போ விஜய்ன்ற ஒரு நபர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, அதற்கு மேட்ச் பண்ணுறதுக்கு நம்மகிட்டேயும் ஆள் இருக்குது அப்படின்றத காட்டுறது ஒரு நல்ல போட்டி தானே, தேவைதானே? இது நான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது நீங்கள் வந்து உதயநிதியை கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஒரு கிராஜுவலாக பண்ணலாமே. ஒரு எம்எல்ஏவை மட்டுமே இந்த வருஷம் வச்சுருந்துட்டு 26ல் மந்திரி ஆக்கியிருக்கலாம். சரி, மந்திரி ஆக்குனீங்க, டெப்டி சிஎம் ஆக்குனீங்க, பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் ஆக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப அதாவது வந்து பெரிய அளவில் கீழே பாதிப்பை ஏற்படுத்தும். இது அவங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறவங்கன்னா அவங்க விரோதியாக பார்க்குறாங்க. ஒருவேளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்மள மாதிரி என்ன இருக்கலாம், சொன்னால் நான் விரோதியாக இருக்கேன், தெருவில் நிற்கிறேன் நான், அவங்களாலாம் தெருவில் நிற்க முடியாது, அதனால் அவங்க சொல்லாமல் இருக்காங்களோன்னு தோணுது. 10 வருஷம் பவர் இல்லாமல் வந்துட்டு இப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த 4 வருஷம் முடியல, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ட்ரெண்டை வந்து செட் பண்ணிக்கிறீங்கன்றதான் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுடைய கருத்து. அவங்க கட்சி, அவங்க ஃபேமிலி, அவங்க யாரை வேணால் கொண்டு வருவாங்க, யாரும் கேட்க முடியாது. கூட்டணி கட்சியெல்லாம் அவங்க கூட இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். நம்ம ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறோம், அவருக்கு எதிர்கட்சியே கிடையாது. அதுவும் டெல்லியில் மோடி இருக்க வரைக்கும் இங்கே வந்து ஸ்டாலினை வந்து அசைச்சிக்க முடியாது. கூட வேறு இந்த கவர்னரும் அண்ணாமலையும் இருக்க வரைக்கும் அந்த வடிவேலு காமெடிலேயே அதுலேயே வரும் இல்லை, அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. எதனா கவர்மெண்ட்டு கெட்ட பேராகுதுன்னா அண்ணாமலை இவர் கவர்னர் எதனா போய் வந்து தமிழ் பாடல் அல்லது வந்து திராவிடம், வள்ளுவருக்கு ஒரு காவி சாயம் போட்டு விபூதியை போட்டு விட்டு நாமத்தை போட்டு விட்டுருவார், முடிஞ்சு போச்சு கதை. அதை வச்சு ஒரு 3 மாதம் ஓட்டிடலாம். அப்புறம் அது கொஞ்சம் அடங்கும் போது அண்ணாமலை எதையாவது பேசி வைப்பார், அதை வச்சு உடனே தமிழுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு திராவிடத்துக்கு ஆபத்துன்னு அப்படியே வண்டியை ஓட்டிடலாம். இங்கே நடக்கிற எல்லா தவறையும் மன்னிச்சிடலாம். புரிதான் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது இப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வண்டி நல்லா தான் ஓடிட்டுருக்குது. ஒரு புது பிளேயர் வராரு, வரட்டுமே, அதுக்குள்ளே அவரை போட்டு இவ்வளோ அடிச்சு ஆடினதே 2 இன்னிங்ஸ் தான், மொத்தமே 2 இன்னிங்ஸ் தான்.
1 அக்டோபர் 27 அதோட பிரேக் விட்டு டிசம்பர் 6. அதாவது எலெக்ஷன் எல்லாம் எவ்வளோ பெரிய காஸ்ட்லி அஃபேருங்க. 234 தொகுதியை கேண்டிடேட்டை நிறுத்தணும். தனியாக நின்னாலும் கூட்டணினாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 70,000 பூத்துக்கு மேலே இருக்குது. பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களை அவரால் டிஎம்கேன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு மான்ஸ்டர். இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சு. பிசாசுனா நான் ஜெயண்ட் சைஸில் இருக்குன்றேன். இந்தியாவிலே பவர்ஃபுல்லான ஒரு ரீஜனல் பார்ட்டி பிஜேபி, காங்கிரஸ், அதுக்கு அடுத்து ஆலமரம். கரெக்ட். பாசிட்டிவ் டேர்மில் சொன்னால் அது ஒரு ஆலமரம். திமுகன்றது ஒரு ஆலமரம். இல்லை ஒரு புயல் வந்து ஏதாவது அடிச்சு ஒரு புயல் வந்து என்ன பண்ண போகிறோம். எத்தனையோ புயலை பார்த்தீங்க. எம்ஜிஆரை பார்த்தீங்க, ஜெயலலிதாவை பார்த்தீங்க. உங்களுக்கு எதுக்கு விஜய் பார்த்து இவ்வளோ கலக்கம்? எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனான், எத்தனை பேர். நானே அனுபவத்தில் எவ்வளோ பேரை பார்த்தேன். திமுகவை சேலஞ்சு பண்ணி வந்தவன் எத்தனை பேர் அவன் தான் காணாமல் போனான். தன்னை எதிர்க்கிறவனெல்லாம் தன்னை எதிர்ப்பவர்களையெல்லாம் தனக்குள் சுவாகா பண்ணி கொள்ளக்கூடிய தன்மை திமுக உண்டு. இந்து மதத்தை மாதிரி. புரியுதா? தன்னை எதிர்ப்புறவனெல்லாம் அது உள்ள முடிவு ஏப்பம் விட்டுரும். அது ஏதோ ஒரு சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு இது உங்களுக்கு. ஓகே, மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் நினச்சிட்டுங்க எடப்பாடி இப்படி இருக்கார் அப்படி இருக்கார். இல்லை, வேணுமா தமிழ்நாடு அரசியல் முழுக்க யார் வேணுன்றது அரசியல் கிடையாது, யார் வேணான்றது தான் அரசியல். யார் வேணான்றது மட்டும்தான் அரசியல். அந்த அரசியல் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 வருஷம் 1.25 வருஷம் இருக்குது. அடுத்த ஆண்டு இறுதியில் வேண்டாம் இவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலை இல்லை. யாருக்கு போட்டால் இவங்களுக்கு தோக்கடிக்க முடியுமோ குத்திட்டு போயிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் ஒழுங்காக இல்லாமல் நீங்கள் மற்றவங்கள பற்றி கவலைப்படுறது, எதிர்கட்சிகளை அணி சேர விடாமல் பார்க்கறது, புதுசாக வரவனை பார்த்து அவதூறு பரப்புறது, ஏன் இதெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற நான். ஒரே வினை எதிர்வினை ஒரே கட்சியிலேருந்து, ஒரே முதலமைச்சரோட தங்கையிடமிருந்து ஒரு எதிர்வினை, மகனிடமிருந்து ஒரு எதிர்வினை. இருமாப்புடன் சொல்லுகிறோம் 200. அது என்ன கனிமொழிக்கு என்ன வரக்கூடாது, 200லாம் வரக்கூடாது, அடுத்த எலெக்ஷன் வரக்கூடாது. அது உள்ளுக்குள்ளே. வெளியில் வந்து இருமாப்புடன் சொல்லுகிறேன் 200 அப்படின்றது இன்னும் மக்களை கோவப்படுத்துறது. இருமாப்புடன் 200ன்னு கலைஞர் வாயிலேருந்து வந்ததே இல்லைங்க. அவருக்கு தெரியும் இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய தலைவர் அவர் சேர்த்து வச்ச சொத்தை இவங்க வந்து வட்டி வருதுன்னு வட்டியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. சொத்துன்னா நான் புரியுது, பணத்தை புரியுது. பொலிட்டிக்கல் கேபிட்டலில் சொல்கிறேன். எப்படி ஓட் பேங்கை சொல்கிறேன். எப்படி ஜெயலலிதாவும் சேர்த்து வச்சுட்டு போனாங்களோ, எம்ஜிஆர் சேர்த்து வச்சு ஜெயலலிதா கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. அவங்க அந்த வட்டி எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே கலைஞர் வந்து உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு பொலிட்டிக்கல் கேபிட்டல். அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஆனால் பர்சனலாக எடுத்துக்கிட்டார். கனிமொழி பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பர்சனலாக எடுத்து. இல்லை, இது நிறைய தளங்களில் இந்த மாதிரி பதில் ஒன்லைனில் ஒரு பதில் சொல்லிட்டே போயிடுறாரு எப்போவுமே. ஒரு யார் உதயநிதி? ஆமாம், உதயநிதி அவர்கள் ஒரு ஒன்லைனரில் பதில் சொல்லிட்டு போகிறார். ஒரு பொலிட்டிக்கல்வாக அதை எடுத்துக்கிறது இல்லை. அப்படின்னும் போது விஜயை நாங்கள் பொலிட்டிக்கலாக பார்க்கலன்ற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சீமானுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆமாம். இப்போ ராமதாஸ் அவர்கள் கேட்டதுக்கு இவர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. எடப்பாடியே சொன்னால் கூட நாங்கள் மதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படின் போது யாரையுமே அப்போ வந்து கன்சிடர் பண்ணலையா? அவங்க எதிர்கட்சியாவோ கன்சிடர் பண்ணுறாங்க, அதை வெளியில் காண்பிக்க மறுக்கிறாங்க. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. நீங்கள் இப்படி சொல்கிறது மூலமாக எல்லாரையுமே இழிவுபடுத்துறீங்க. எனக்கு ராமதாஸ் சொன்னார்னா அவருக்கு வேறு வேலை இல்லைன்றீங்க. எடப்பாடி சொன்னால் நான் மதிக்கிறதே இல்லைன்றீங்க. சீமானை பற்றி பேசவே மாட்டேன்றீங்க. 8% ஓட்டு இருக்கு அவருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கும் இல்லை, ஒரு நாள் கூட அவருக்கு வந்து ஒரு பதில் கொடுத்தது கிடையாது. அவருடைய கேள்வி. இப்போ விஜயை பற்றி வரும்போது நான் சினிமா செய்தியை பார்க்குறது இல்லைன்றீங்க. கீழே விஜயோட இம்பேக்ட் என்னன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அது ஓட்டாக மாறுதா மாறலையான்றது வேற கார்த்தி. பெர்செப்ஷன் வைஸ் அது இவங்களை டிஸ்டர்ப் பண்ணது. வரும் நாட்கள் இன்னும் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகும். ஆகவே இத்தகைய பதில்கள் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பதட்டத்தின் வெளிப்பாடு. ஓகே, அது உதயநிதி அவர்கள் அப்படி ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறாங்க. மற்ற அமைச்சர்கள் பேசுகிறதெல்லாம் அது விசுவாசத்தை காட்டணும். உதயநிதிக்கு விசுவாசத்தை காட்டணும். விஜய் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனா நல்லா கவனிங்க. விஜய் ஏதாவது அவர் ரொம்ப கொடுக்குறதே கிடையாது. அப்பப்போ ஒரு ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி வந்து அக்டோபர் 27 ஒரு ஷூட்டிங், அப்புறம் டிசம்பர் 6 ஒரு ஷூட்டிங். நடுப்புற அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ள அது ஒரு சின்ன ஷூட்டிங் ஒன்று நடந்தது. ஒரு 3 ஷூட்டிங் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நிவாரண. ஆமாம், அது ஆமாம் 4 ஷூட்டிங் நடந்தது. இதில் வந்து ஸ்பீச் ஏதாவது வருதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் ஸ்பீச் வருதுன்னா அமைச்சர்கள் அவங்க வந்து உதயநிதிக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டிக்கொள்வதற்காக அவங்க எதையாவது பேசுவாங்க. ஆனால் எல்லா மந்திரியும் உள்ளே தெரியும் நிலைமை மோசமாக இருக்குன்னு. பில்டிங் ஸ்ட்ராங்கு,
பேஸ்மெண்ட் வீக்குன்றது தெரியும். அதனால தான் விஜய்க்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டு ஒவ்வொரு 4 மந்திரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 மந்திரி எதுக்கு கொடுக்குறாங்க? தலைமைக்கு விசுவாசம். இது அவங்களோட பதட்டத்தை தான் காட்டுது. நான் அப்படி தான் இதை பார்க்கணும். விசி எம்ஜிஆர் 72 வந்தப்போ வரலாறு படித்தோன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது. பைபிளில் ஒரு வாசகம் வரும், ஓல்ட் டெஸ்டேட் பழைய ஏற்பாடில், there is nothing new under the sun. நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது. இந்த காலத்தில் நடக்குது, அந்த காலத்தில் நடக்கல, இல்லை எல்லா காலத்துலையும் நடக்குது. அது வந்து எம்ஜிஆர் 72லேருந்து 77 வரைக்கும் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் திமுக அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது விளங்கும். அண்ணா திமுகன்ற கட்சி பேரை போட மாட்டாங்கங்க, நடிகர் கட்சின்னு போடுவாங்க. 72லேருந்து 77 வரைக்கும் நடிகர் கட்சி. 77க்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதிமுகன்னு போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வைகோ வந்து 93 அக்டோபரில் பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பித்து 96 வரைக்கும் துரோகி கட்சின்னு தான் போடுவாங்க. மதிமுகன்றது அதுக்கு பிறகு தான். பட் 99 அலைன்ஸே வச்சாங்க. ஸோ நீங்கள் இப்போ விஜய்க்கு நடக்கிறது திமுகவோட எதிர்வினை இருக்குல்ல விஜய்க்கு. கடந்த கால வரலாறு குறிப்பாக 2 ஆளுமைகளை, ஒன்று எம்ஜிஆர் ஒன்று வைகோ, அவங்கள இவங்க ஆரம்ப கட்டங்களில் எப்படி டீல் பண்ணாங்கன்றதை பார்த்தீங்கன்னா 72லேருந்து 77 எம்ஜிஆர் பவருக்கு வர வரைக்கும் 77 ஆட்சிக்கு வந்துடுறேன். அந்த 5 வருஷம் வைகோ 93 அக்டோபரில் பிரிஞ்சதுலேருந்து 96 எலெக்ஷன் வரைக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா துரோகி கட்சின்னு தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயை பற்றின உதயநிதி அவர்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் கலைஞர் ஃபேமிலியில் இருக்கவங்கள சேலஞ்சு பண்ணிங்கன்னா முதல்ல அவங்க வந்து உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து உங்களை வந்து அங்கீகரிக்காமல் பெயர் சொல்லாமல் பேசுவாங்க. மூணாவது அட்டாக் பண்ணுவாங்க. நாலாவது உங்கள் கூட அலைன்ஸ் வைப்பாங்க. விஜயகாந்த் இப்போ வைகோக்கு நடந்த மாதிரி. புரியுதா? அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை தன்வயப்படுத்திடுவாங்கன்னு எடுத்துக்கலாம்? தன்வயப்படுத்திடுவாங்க. அதான் சொன்னேன், இந்து மதமும் கமலஹாசன் விஜயகாந்த் முக்கியமானவர் விட்டுட்டீங்க. அவர் கமலை வந்து அப்படி தானே தன்மையப்படுத்தினாங்க. அவர் வந்து வரும்போது பிஜேபி பி டீமாக இருந்தார். ஆமாம், அதற்கப்புறம் வந்து இதாகிட்டு. எங்க விஜயகாந்தை வந்து 2011 வடிவேலு வச்சுலாம் எவ்வளோ அட்டாக் பண்ணாங்க. ஆனால் 2016 கலைஞரே காத்து கிடந்தார்லங்க. பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறதுனாருங்க. காலையில் 10:30 மணிக்கு அவர் சாயங்காலம் 5 மணிக்கு போய் அங்கே சேர்ந்துட்டாரு மக்கள் நல கூட்டணியோட. அது போயஸ் கார்டன் பாலில் போய் விழுந்துருச்சு. அதே மாதிரி விழாமல் தனியாக போய் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் எவ்வளவு தூரம் வசைப்பாட முடியுமோ வசைப்பாடுவார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களை தன்மையப்படுத்துவார்கள். இது பார்த்திங்கன்னா வைகோ அதே மாதிரி கட்சி ஆரம்பித்து 93 துரோகி கட்சி 96 வரைக்கும் 99 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்றா நிற்கிறாங்க. யார் கண்டா நாளைக்கு விஜயை திமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள். தமிழ்நாடு இது போன்ற பல வினோதமான பார்த்துருக்கிறது. வினோதத்தையும் பார்த்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஏதும் இல்லை. மகிழ்ச்சி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.